7ஆம் இடத்துல சனீஸ்வரர், கண்டகச்சனி. 7ஆம் இடத்துல சனீஸ்வரர் அப்படிங்கிறது வெறும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் குறிக்கிறது இல்லை, பிஸ்னஸ் பார்ட்னரை கூட குறிக்கும். ஆகவே தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, ரொம்ப அக்கௌண்ட்ஸை பார்த்து நீங்கள் இவ்வளோ சாப்பிட்டீங்க, இவ்வளோ எடுத்துட்டீங்க, வார்த்தையை விடுறது. நீங்கள் என்ன ஒரு 1000 எடுத்துகிட்டு போயிட்டீங்களே அப்படின்னா, அப்போ அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். கணக்கை பார்த்து ஒழுங்காக கேள்வி கேட்டு முறையாக நீங்கள் கேட்டு இருந்தீங்கன்னா மனஸ்தாபம் வராது. அதனால் வார்த்தைகளை விட்டுடாதீங்க. கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் நீங்கள் வேலைக்கு போகிறவராக இருந்தால் கூட வேலை செய்கிறவங்களுக்கு குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை. நீங்கள் கூட இருக்கிறவங்க கிட்டலாம் எப்போ பார்த்தாலும், என்ன நீங்கள் இப்படி உக்காண்ட்ருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி நிற்கிறீங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க, நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா அப்போ அந்த ஆஃபீஸில் வந்து நிம்மதியாக இருக்காது. ஆகவே குற்றம் என்பதை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். அந்த கன்னிராசி நேயர்களுக்கு அந்த 7ஆம் இடத்துல கண்டகச்சனி வந்து வயிற்றில் எப்போ பார்த்தாலும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர்ஸ் பிரச்சனை கொடுத்துருவான். அந்த நேரம் கெட்ட நேரத்தில் வந்து சாப்பிட வச்சுருவான். அதை தயவு செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக படுத்து தூங்குங்க.